அவர்களுடைய அந்த பணி அப்படின்றத பிரைவேட் கான்ட்ராக்டர்களுக்கு விடக்கூடாது அப்படின்றது அவருடைய முதல் கருத்து. அதற்கு பின் சேகர் பாபுவை சந்திக்கிறார். அதற்கு பின் வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அப்படின்றது வந்து பணி நிரந்தரம் என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? தூய்மை பணியாளர்கள் என்பது இன்னார் பிறப்பின் காரணமாக இதை செய்ய வேண்டும் என்று பிறப்பின் அடிப்படையில் அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதை முழுவதுமாக நான் ஏற்கிறேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் என்பது அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது. நாங்கள் 15 ஆண்டுகள் உழைத்திருக்கிறோம். 15 ஆண்டுகள் நாங்கள் உழைத்த காரணத்தினால் எங்களுக்கு அவர்கள் அதை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர்த்து, நாங்கள் நிரந்தரமாக அதைத்தான் செய்ய போகிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பார்கள் கல்லூரியில், அவர்கள் மேலே வருவார்கள், அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். இவர்கள் எங்கே செல்வார்கள்? 15 ஆண்டுகள் இவர்கள் உழைத்து விட்ட ஒரு இடத்துல 15 வருஷம் ஒரு வேலையை செய்து விட்ட பின்னர் அவர்கள் வேறு எங்கே போக முடியும்? இது என்ன மாதிரியான லாஜிக்கு? ஒருவர் நிரந்தரமாக தூய்மை பணியாளராகத்தான் இருக்க வேண்டுமா என்றால் முடியாது. அப்போ அவர்கள் 15 ஆண்டுகள் தூய்மை பணியாளராக இருந்தார் என்பதற்காக நீங்கள் கலெக்டர் வேலை போட்டு கொடுத்துருவீங்களா? முடியாதுல்ல. அப்போ அவர்களுடைய மகன் ஆனால் கலெக்டர் ஆகலாம்ல, அவர்களுடைய மகள் கலெக்டர் ஆகலாம்ல. அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன? அவர்களுக்கு தேவை நிதி ஆதாரம், அவர்களுக்கு தேவை பொருளாதார பாதுகாப்பு. அந்த பொருளாதார பாதுகாப்பிற்கும் அந்த நிதி ஆதாரத்திற்கும் தான் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய பணியை நிரந்தரமாக்குங்கள்னு. இது அவர்களுடைய உரிமை.